மத்திய அரசாங்கம் திருக்குறளையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றாரின் வரிகளையும் மேடைகளில் மேற்கோள் காட்டி பேசி வருவதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் தலைமை கழக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டைன்டைன் ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்பொழுது பேசிய அமைச்சர் மெய்யநாதன் தனது உரையில் பெரியார் அவர்களின் பெண்ணுரிமை சிந்தனைகள் தமிழக வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டதாகவும், மறைந்த முதல்வர் கருணாநிதி பெண்களுக்கு கல்வி, சொத்துரிமை மற்றும் இடஒதுக்கீடு போன்ற உரிமைகளை உறுதி செய்ததாகவும் குறிப்பிட்டார். தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி பகிர்வில் தமிழகம் பாதிக்கப்படுவதாகவும், மாநில உரிமைக்காக போராடி வருவதாகவும் கூறிய அமைச்சர் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற கட்சி தொண்டர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். நம்ம 1 லட்சம் ஒரு ரூபாய் கழிவு செலுத்தினால் ஜிஎஸ்டி நமக்கு 29 பைசா தருகிறாங்க. இதே நாம 1 லட்சம் கட்டினா 1 லட்சம் கோடி கட்டினா நமக்கு 29,000 கோடி தான் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இதே உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி கட்டினா 2,87,000 கோடி அங்கே கொடுக்குறாங்க. இந்த அநீதி இந்த நாட்டில் நடக்கிறது. அதைத்தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து மாநிலங்களுக்கும் நிதியை சம பகிர்வில் கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்.